11வது பாயிண்ட் ஹதீஸ் 795. ஹதீஸ் 795 795. ஹதீஸ் 795. 2 மார்க் தான். இது ஒரு பெரிய ஹதீஸ். அந்த ஷார்ப்பான வேர்டை மாத்திரம் மரியமுடைய மகன் ஈசா அலை அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி இவர்களுக்கு தொழ வைப்பார்கள். அல்லாவின் விரோதிகளாகிய தஜ்ஜால் ஈசாவை கண்டதும் அச்சமேறிட்டால் உப்பு தண்ணீரில் கரைந்து போவதை போல் கரைந்து போய்விடுவான். இந்த சாத்தான் யாருக்கும் பயப்பட மாட்டான், எவரையும் அடக்க முடியாது, அவனை யாரும் மேற்கொள்ள முடியாது. ஈசா நபி மாத்திரமே. அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம். அவரை பார்த்த உடனே இந்த பிசாசானவன் சாத்தானவன் தானே இல்லாம போயிடும். எப்போ? இனி அவர் வரப்போற காலத்துல தான், இப்போ இல்லை, இன்னும் அவர் வரல. அவர் வரும்போது இப்பொழுது அக்கிரமம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சாத்தான் நான் எனக்குள்ள ஒருத்தன் இருந்தாப்புல எடை பண்றான், எனக்குள்ள இருந்து ஒருத்தன் எடை பண்றான். சில நேரத்தில் என்ன அறியாம நான் செய்யறேன். அதை நான் என்னதான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டா கூட அவரையும் சோதித்தான். ஈசாவையும் ஒரு இடத்துல சோதிச்சான், பல இடத்துல சோதிச்சான். அதனால ஒருவனும் விடுபட முடியாது. அப்போ அவர் மனிதனா வந்த காலத்துல அவரை சோதிச்சான். அவர் என்ன போல மனிதனாய் பாடுபடுற காலத்துல ஈசாவை சாத்தான் சோதிச்சான். இப்ப வரும்போது மகிமை நிறைந்த மீகாயில் இந்த தூதனோடு கூட அவர் வரப்போறார். அப்பொழுது என்ன செய்ய முடியாது, இந்த தூதன் அந்த தூதரோடு ஏற்று நிற்க முடியாது. அவரை பார்த்த உடனே என்ன செய்வான், உப்பு தண்ணீரில் கரைந்து இல்லாமல் போவதை போல் இந்த சாத்தான் இப்லீஸ் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு தகுதியுடைய தூதர் இந்த ஈசா நபி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அல்லாஹ் அவனை ஈசா அலை அவர்களின் கையால் வெட்டச் செய்வான். அது பைபிளில் சில காரியங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. மீகாயில் நபி அவனோட போர் தொடுத்து சண்டை போட்டு அவனை வெட்டி காணாம ஆக்கிடுவாரு. இவர் அந்த பாதாளத்தை வச்சு அவனை முத்திரை போட்டு மூடிவிடுவாருன்னு வேதத்தை சொல்லப்பட்டிருக்குது. அதை நான் இங்கே சொல்றதுக்கு இப்போ சந்தர்ப்பம், அதனால அதை விட்டுட்டேன். 12வது சப்ஜெக்ட் நேரான வழியானவர் அப்படின்னு அந்த மார்க்கம் எல்லாத்தையும் வழியும் சொல்லப்பட்டிருக்கு. பாசிங்கய்யா 46-30 46-30 குர்ஆன் 46 அதிகாரம் 30வது வசனம். எங்களுடைய இனத்தார்களே, நிச்சயமாக நாங்கள் ஒரு வேதத்தை செவியிட்டோம். அது மூசாவுக்கு பின்னர் அருளப்பட்டிருக்கின்றது. தனக்கு முன்னுள்ள வேதங்களையும் உண்மைப்படுத்துகின்றது. சத்தியத்திலும் நேரான வழியிலும் செலுத்துகின்றது. இயேசு கிறிஸ்து அந்த பூமியில இருந்த போது, நான் பிரம்மா கடவுளுடைய வேதத்தை அழிக்கிறதுக்கு வரல, அதை நிறைவேற்றி வந்தேன். இந்த பிரமாணங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி காட்டுறதுக்கு வந்தேன். முன்னான வேதத்தை நான் நடத்தி காட்ட வந்தேன். நீங்க அதை சரியா நடக்கல. யூதர்கள் எல்லாம் கெட்டு போயிட்டீங்க. அந்த கொடுக்கப்பட்ட 10 கட்டளைக்கு விரோதமா ஜீவிக்கிறீங்க. நீங்க பாவம் பண்றீங்க, கடவுளுக்கு விரோதமா ஜீவிக்கிறீங்க. அதை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்தேனே ஒழிய அதை கெடுத்து நான் இன்னொன்னு சொல்றதுக்கு வரல உங்கள்கிட்ட. அதை நிறைவேற்றி நான் இப்போ வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. அந்த வசனத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. 3:31 3 அதிகாரம் குர்ஆன் 3 அதிகாரம் 31வது வசனம். நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். உங்களை அல்லாஹ் நேசிப்பான். உங்கள் பாவங்களையும் உங்களுக்காக அவன் மன்னித்து விடுவான். என்னை பின்பற்றுங்கள். 3:56 இருக்க வாசிங்கய்யா. 3:56. ஆகவே எவர்கள் உம்மை நிராகரிக்கின்றார்களோ அவர்களை நான் இம்மையிலும் மறுமையிலும் கடினமாக வேதனை செய்வேன். என்னை பின்பற்றாதவனை நித்திய நரகத்தில் ஆக்குவேன்னு சொல்லிவிடுறார் அந்த வசனத்தை 3:56. அவர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் நரகத்தில் உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அல்லாஹ் அங்க வரமாட்டாரு. உனக்கு கொடுத்தது கொடுக்கப்பட்டதுதான்.
அப்படின்னு அந்த வசனம் சொல்லியிருக்குது. 14வது ஒழுங்கு, நீதி நாளின் அத்தாட்சியானவர். 43:61, 43 அதிகாரம் 61வது வசனம். குர்ஆன் 43:61. நிச்சயமாக அவர் வரவிருக்கும் விசாரணை காலத்துக்குரிய அத்தாட்சியாவார். விசாரணை காலத்துக்குரிய அத்தாட்சியானவர் இயேசு கிறிஸ்து. தொடர்ந்து. ஆகவே நிச்சயமாக நீங்கள் நீங்க இங்க இருக்கிற யாரும் சந்தேகப்படக்கூடாது. என்னையே பின்பற்றி நடவுங்கள். என்னை, ஈசாவாகிய என்னை பின்பற்றி நடவுங்கள். இதுவே நேரான வழி. இதுதான் நேரான வழி. குர்ஆன் 2:32 சொல்லப்படுகிற அந்த நேரான வழி தூதர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. 15வது வசனம், 15வது சட்டம் 3:55. இறைவன் அளவில் உயர்த்தப்பட்ட ஒருவர் இயேசு கிறிஸ்து. யாரு? இறைவன் அளவில். படியில் அளந்து போடல, படியில் அளந்து போடல. இந்த அளவுங்கிறது ஐயா நானும் இப்போ ஒரு அளவில், நாங்கள் இருவரும் ஒருவர் தான். என்ன அவர் வேற, நான் வேற இல்ல. மாம்சத்தில் 2 பேரும் வேறையா இருக்கிறோம். அவர் உள்ளத்தில் பதிந்திருக்க காரியமும் என் உள்ளத்தில் பதிந்திருக்க, நாங்கள் 2 பேரும் நான் தோளில் கை போட்டுக்கிறேன். என் அளவில் அவர் இப்போ இருக்கிறார், அவர் அளவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் கிடக்குது. சொல்லுங்க யார் வசனத்தை? 3:55. 3:55. ஈசாவே நிச்சயமாக நான் உம்முடைய ஆயுளை பூர்த்தி செய்து உம்மை என்ன அளவில் உயர்த்திக் கொள்வேன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வாசிங்கய்யா. ஈசாவே நிச்சயமாக நான் உம்மை உம்முடைய ஆயுளை பூர்த்தி செய்து. அதாவது ஆத்மா செத்தது, மனிதனுடைய ஆத்மாலாம் செத்தது. இந்த ஆத்மாவை நித்திய காலமாக பூர்த்தி செய்து நான் இறைவன் நல்லா எத்தனை காலம் இருக்கிறேனோ அந்த காலம் வரையிலும், நான் இருந்த காலம் முதல் இனி எப்பொழுது வரைக்கும் இருப்பேனோ அந்த காலம் வரையிலும் என்ன அளவில் உயர்த்திக் கொள்வேன் அப்படி சொல்லப்படுது. ஹதீஸ் 1507 இதை குறித்து சொல்லியிருக்கு. ஹதீஸ் 1507. உம்மை பரிசுத்தமாக்கி வைப்பேன், உம்மை பின்பற்றுவோரை நிராகரிப்போர் மீது மறுமை நாள் வரையில் மேலாக்கி வைப்பேன். இது ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, பார்த்துட்டுங்க. நான் அதுல கிறிஸ்தவ மதத்தில் பெருமைப்படுறேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நான் ஜீவிக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல அவரை குறித்து பேசுவதுனா நான் பெருமைப்படுறேன். ஏன்னு சொன்னா, நீ யாரும் தப்பிதமாக மதிச்சுக்கிட்ட விட நான் சொல்லப்பட்டு கருத்து சொல்றேன். இப்படி என்ன வச்சு உதாரணம் காட்டுறேன். அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மேல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் அதிகாரம் செலுத்துவேன் இந்த பூமியில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீது, இயேசுவை விசுவாசித்து கொள்ளாதவர்கள் மீது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து அவருடைய அக்னியால் அபிஷேகப்பட்டு நான் வாழ்ந்தால், நான் அந்த உங்களை நான் சொல்ல மாட்டேன், பாவம். ஏசாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீது நான் அதிகாரம் செய்வேன். என்னை ஒன்றும் அசைக்க முடியாது. நான் சொல்றது நிற்கும், நான் காட்டினால் நடக்கும், நான் சொன்னதை செய்வேன். அவர்கள் என்னை கட்டளை கீழ்ப்படுவார்கள், அவர்கள் என்னுடைய ஆளுகை கீழ் இருப்பார்கள் அப்படின்னு எனக்கு ஒரு வல்லமையான வாக்குத்தத்தத்தை அங்க கொடுத்திருக்கார் குர்ஆன்ல. இதை விட போதும் நான் நினைக்கிறேன். அந்த தீர்க்கதரிசி குறித்து, அந்த இறை தூதரை குறித்து நான் சொல்லியிருக்கிறது போதுன்னு நினைக்கிறேன். அடுத்து கடந்து போறேன். இயேசு கிறிஸ்து இதற்காக 3:57 பலியிடப்பட்டார். இந்த மானிடரை, பாவ நிறைந்த மானிடரை பலியிடப்படும்படியாக, அவருடைய இரத்தத்தால் மீட்கும்படியாக இங்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 3:55 வாசிங்க. 55. ஈசாவை நோக்கி அல்லாஹ் கூறியதை அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டும். ஈசாவே நிச்சயமாக நான் உம்முடைய ஆயுளை பூர்த்தி செய்வேன், உம்மை என் அளவில் உயர்த்திக் கொள்வேன். நிராகரிப்போரின் அவதூற்றிலிருந்து உம்மை பரிசுத்தமாக்கி வைப்பேன். உம்மை பின்பற்றுவோரை நிராகரிப்போர் மீது மறுமை நாள் வரையில் மேலாக்கி வைப்பேன். அந்த ஹதீஸ் 1507 படிக்கிறீங்களா? 1507 ஹதீஸ்ல, அதாவது சாதாரணமா இயேசு கிறிஸ்துவ அவர் என்றும் ஜீவிக்கிறவர், அன்றும் ஜீவித்தார், இன்றும் ஜீவித்தார், இனியும் ஜீவிப்பார்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய
இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். அது அவர் என்றும் ஜீவிக்கிறார் தெரியும், வரப்போகிறார். வர்றாங்க உயிரோடு இருந்தால் தான் வர முடியும், செத்து எப்படி வர முடியும்? செத்து வரவும் வர முடியாது, உயிரோடு இருக்குன்னா வரணும். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அதனால் அவர் வருவார்னு நம்பிக்கை இருக்குது நமக்கு. உண்மை அதுதான். அவர் பூமியில் மனிதனாக இருந்த பிறகு மனிதனாய் பிறந்த ஒருவனும் மரிக்காமல் இருப்பதிலிருந்து வேதம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. ஒருவனும் மனிதனாக பிறந்த மனிதன் மரிக்காமல் இருக்கிறது இல்லை, கட்டாயம் மரித்தாகணும். அந்த வசனத்தின் குர்ஆன் 53:3-52 சொல்லப்படுது. ஹதீஸ்ல இருந்து அதை விளக்குறோம். இன்னி முதவஃபிக்க எனக்கு அந்த வார்த்தை சொல்ல தெரியல, வருத்தப்படுகிறாதீங்க. அந்த வார்த்தை நீங்களே சொல்லிக்கிடுங்க, உங்களுக்கு தெரியும். என்ற வசனத்திற்கு என்ன வசனம்? அந்த வசனத்தை வாசிக்க திருப்பி இருக்கா? இன்னி முதவஃபிக்க அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு. அது நம்ம தமிழ்ல இல்லாதனால எனக்கு சொல்ல தெரியல, தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, நீங்களே சொல்லிக்கிடுங்க அந்த வசனத்தை. அந்த வசனம் நூறுக்கா சொல்லுங்க ஐயா. இன்னி முதவஃபிக்க என்ற வசனத்திற்கு உம்மை இறக்கச் செய்வேன், உம்மை மரணிக்க செய்வேன் என்று இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் பொருள் விரித்தனர். பொருள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? உம்மை மரணிக்க செய்வேன் ஈசாவே, உம்மை மனிதனாகிய உம்மை, நீர் 100க்கு 100 முழு மனிதனாக இருக்கிறபடியால் உம்மை மரணிக்க செய்வேன், உம்மை உயர்த்திக் கொள்வேன் என் அளவில். ரெண்டும் நடந்ததுங்க, ரெண்டும் நடந்தது. உம்மை மரணிக்க செய்து முதஃபிக்க, என் அளவில் உம்மை உயர்த்திக் கொள்வேன், உம்முடைய சரீரத்துக்கு மரணத்தை கொடுத்து நித்தியமாய் ஜீவிக்கிற உம்முடைய ஆத்மாவை அன்றும் இன்றும் என்றும் உம்மை உயிருடன் என்னிடத்தில் உயர்த்திக் கொள்வேன் அப்படின்னு சொன்னார். பாய்ந்திடும். இங்க இருக்கிற யாரும், நானும், எனக்கு பின்னால் இருக்கிற ஐயாவோ, இங்க இருக்கிற யாருமே இல்லை, இந்த பூமியில பிறந்த எவனுக்குமே இந்த 15 தன்மைகளும் இல்லவே இல்லை. ஆதாம் முதல் இன்றைக்கு இருக்கிற நாம் வரையிலும், நமக்கு பிறக்கிற கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை முதற்கொண்டு எவனும் இந்த 15 பண்புகளுக்குள் இல்லை, இல்லவே இல்லை. ஈசா இயேசு ஒருவனை தவிர வேறு எந்த மனுப்பிறப்பும் பூமியில் பிறந்த எந்த ஒன்றும் இந்த 15 பண்பாடுகளுக்குள் இல்லை, இல்லவே இல்லை. அவர் ஒருவர் தான் குர்ஆன் 2:38 சொல்லுகிற அந்த நேர் வழி தூதர் அப்படின்னு நான் சொல்றேன். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவரை தவிர பூமியில் ஒருவனும் உருவாகவில்லை, சத்தியமே சத்தியம் அப்படின்னு நான் திரும்பவும் சொல்கிறேன். அவருடைய பண்பாடு அவர் அப்படியான அவர் சில நெறிகளுக்குள்ள கடைபிடிச்சிருக்கிறார். எந்த நெறியை கடைபிடிக்க வேண்டும்? நம்ம முதல்ல சில காரியங்களை சொன்னோம். அதாவது நான் அதை தப்பிதமாக சொல்றேன்னு நினைச்சுக்க கூடாது. ஒழு அப்படின்னு ஒரு காரியத்தை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னுடைய நண்பர்கள் எல்லாம். அந்த ஒழு என்கிற காரியத்தை செய்தா சரி சுருக்கிற பேச்சு, அந்த மாதிரி காரியங்களை செய்து சில காரியங்களை நம்ம நிறைவேற்றலான்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது சரீர கடமைப்பாடு, சரீரத்தில் உள்ள சில கிரியைகள். ஆனால் அல்லாஹ் இந்த காரியத்தை சொல்லவில்லை. நீ கையை காலை கழுவிக்க, சட்டையை மாற்றிக்க, தொப்பியை போட்டுக்க, இப்படி ஷேவ் பண்ணு, அப்படி ஷேவ் பண்ணு, காதில் இதை போடாத அதை போடாத, கையில் இதை போடாத அதை போடாத, இப்படியாக நில்லு அப்படியாக நில்லு சொல்லலை. சொல்லியிருந்தால் அது நம்ம மனிதர்களுடைய சில அவர்களுக்கு அடிமைப்படுத்த முடியாத சொல்ல போட்ட சில கிரியைகள். இறைவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, குர்ஆன் என்ன சொல்லி பார்க்கலாம். அதன் தொடர்ந்து பின்னர் மக்கள் பாவத்துக்கு தான் போறாங்க. எல்லாரும் பாவத்துக்குள்ள தான் இருக்கிறோம். பின்னான காரியம் பின்னால சொல்லப்படுது, முன்னான காரியம் அது. 61 வாசிங்க. 9 என வைத்து வணங்குவோர் வெறுத்த போதிலும் மற்ற எல்லா மார்க்கங்களையும் வெற்றி பெறும் பொருட்டு அவனே தன்னுடைய தூதரை நேரான வழியை கொண்டும் உண்மையான மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி வைத்தான். இணை வைத்து வணங்கும்
திரும்பி வாசிங்க ஐயா. இணை வைத்து வணங்குவோர் வெறுத்த போதிலும் மற்ற எல்லா மார்க்கங்களையும் வெற்றி பெறும் பொருட்டு அவனே தன்னுடைய தூதரை நேரான வழியை கொண்டும் உண்மையான அந்த மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி வைத்தான், உங்கள் மத்தியில் அனுப்பி வைத்தான் அப்படின்னு யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்ப அந்த தூதர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்க மனச்சாட்சி உங்களை இடிக்கும், எனக்கு தெரியும். இப்போ ஒவ்வொருத்தர் மனச்சாட்சி சொல்லுது அந்த தூதர் யாரு, யூதர்கள் மத்தியில் அப்படி ஒரு 2 இடிச்சு யாரு அப்படின்னு தெரியும். அந்த வேதத்தை உண்மைப்படுத்த வந்த ஆள் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். 62:2 62 அவர்களிலேயே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அவன் அனுப்பி வைத்தான். எவர்களில்? கடவுளுக்கு நாங்க தான் பிள்ளைகள் சொல்லிக்கிட்டு ஒரு சமூகம் இருக்குது. நாம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். அந்த பேயன் சொல்றான் அவன் தான் நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அன்னைக்கு அது அன்னைக்கு அது அவனுக்கு சுதந்திரமா கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் தான் இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சத்தியத்தை விதைத்தான். எஸ்தர் 1ஆம் அதிகாரம். யாராவது நான் பைபிள் தொடக்கூடாது, மன்னிச்சுக்கிடுங்க, நான் தொடலை. அது வரும்போது சொல்றேன், அந்த சப்ஜெக்ட் வரும். இந்திய நாட்டில், இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையான 127 நாடுகளில் யூத வேதம் பரப்பப்பட்டது. தமிழ் மக்கள் அனைவரும் யூத வேதத்தின் பிரகாரம் ஒரே இறைவனை வணங்கி திருவிடத்தில் நண்பர் சொல்லுகிற பிரகாரம் அந்த திராவிட நாட்டில் இந்த திருவிடம் பரிசுத்த பூமி. இந்த நாடு ஒரு பரிசுத்த பூமி. தமிழ்நாடு பாண்டிய ராஜ்யம் இருந்த நாடு. சத்தியத்திற்காக தன் செத்து கொண்டவன், தன்னை கொலை செய்து கொண்டவன் கோவலனுடைய சரித்திரத்தில். அது இந்த பூமி தான், இந்த ஆறு தான். அந்த பரிசுத்த பூமியில நாங்கள் இருக்கிறோம். இப்போ இதுதான் அந்த பரிசுத்த பூமி, திருவிடம். இந்த திருவிடத்திலிருந்து தான் அன்று முதல் இந்திய தேசத்துக்கு தான் இந்த வேதம் பிரயோகிக்கப்பட்டது. இங்க வேற எந்த மதமும் இல்லை. ஐயா சொன்னது போல அந்த அந்த குழுவின பேரன்னு சொல்ல விரும்பல. அவர்கள் எங்களுடைய சொல்லி நம்மகிட்ட இருந்து பிடிங்கிக்கிட்டு இப்ப என்னையெல்லாம், நான் ஒரு இனத்தை சார்ந்தவன், நாங்கள் 42 அடிக்கு அங்கே இருக்கணும். 37 அடியில் இன்னொருத்தர் இருப்பாங்க. நாங்கள் 47 அடிக்கு அங்கே நிற்கணும். என் பூட்டங்க காலத்தில் கட்டின கோயில், திருச்செந்தூர் இருக்க கோயில். நான் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, நான் அடிமை. சாத்தாயினி இந்த விதமாக அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். 8 நாள் குடும்பம் 8 நாள் காலு. இப்போ காலை பிடிக்கிறாங்க. நான் அரசியலுக்கு வந்துட்டேன், தப்பு, நான் வரலாங்க. இப்போ சேரிக்குள்ளெல்லாம் ஐயா மாதிரி வர்றாங்க. அது ஐயா பேர சொன்னாலும் சொல்லுவார்னு நினைக்கிறேன், சொல்லிட்டு போட்டோம். முன்னால் பலிபீடத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. காலத்தோடு தூரம் 38 அடிக்கு அங்கே இருந்து 37 அடிக்கு அங்கே இருந்து நான் அவங்களுடைய பாதத்தை தூரத்தை தொட்டு கும்பிடணும். நான் சிறு வயசில் 12 வயசில் அதுக்காக தான் காலை தொலை போட்டுக்கிட்டேன். எதுக்கு? திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள பூந்து சாமியை நீ பார்த்துடணுங்கிறதுக்காக போனேன். அது என்ன சாமி நீ பார்க்க போனேன். காதில் அதுக்காக கடுக்கம் போட்டேன், ஒரு தங்க கடுக்கம் போட்டிருந்தேன், பூனில் கட்டியிருந்தேன். ஏறத்தால் நானும் அந்த சமூகத்துக்கார மாதிரி இருந்தேன். ஐயா சொன்னாங்களே அந்த ஆளை மாதிரி நான் இருந்த தோட்டத்தில் இருந்து சின்ன பிள்ளையில் 12 வயசில் நான் தியாகி ஆகிட்டேன், காங்கிரஸ் தியாகி ஆகிட்டேன். அப்போ அந்த இடத்துக்குள்ள போனேன். அங்கே இருக்க காரியங்களை தான் பார்த்துட்டு வந்தேன். நாம் ஏன் இவன்கிட்ட அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நான் 12-14 வயசுலேயே காரியத்தெல்லாம் விட்டு நான் தியாகி ஆகி காங்கிரஸ் கட்சிக்குள்ள பூந்து சில காரியங்களை செய்துட்டேன். ஆண்டவரால் மீட்கப்பட்ட பிறகு நான் அந்த நாட்களில் முஸ்லீம்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்தேன், தப்பு தண்டா பண்ணிக்கிட்டு இருந்தேன். முஸ்லீம்களை கண்ட எனக்கு என்ன விரோதமாக இருந்தது ஏன்னு சொன்னால், ஜின்னா நம்ம நாட்டை பிரிச்சதுனால எனக்கு ஒரு பெரிய பட்டு நாட்டு மேலே இந்த இந்து தேசம் கைவிட்ட சொல்லப்பட்டிருக்குது. முழு தேசம் பர்மா முதற்கொண்டு சேர்ந்துங்க இருந்தது. இது ஏன் பிரிச்சான்னு எனக்கு ஒரு கோபம் வந்தது. அதனால் நான் முஸ்லீம்கள் மேலே வேதனைப்பட்டேன், வெறுத்தேன். என்னால் என்ன தப்புகளை செய்ய முடியும் அவ்வளோதான் செய்தேன். என் தம்பி இங்கே இருக்கிறார், அவருடைய பெரியவர்கள், அவர் அப்போ சின்ன குழந்தையா இருந்தார். எனக்கு 14 வயசுல பிறந்திருக்க மாட்டார். அப்போ நான் முஸ்லீம் சமூகங்களுக்கு சில தப்புகளை செய்தேன். ஆண்டவர் அறிந்து இந்த ரட்சிப்பின் வழியில் வந்த பிறகு முதலாவது அவர்கிட்ட தான் போனேன். இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு போனேன். நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன்ப்பா, நான் இப்படி தப்பு பண்ணலை, இப்போ நான் நல்ல மனுஷனாக இருக்கிறேன், கடவுளை பற்றி சொல்கிறதுக்கு அவன்கிட்ட வந்தேங்கிறாரு. அவர் என்கிட்ட சில கேள்விகளை கேட்டார். இந்த பின்னால் இருக்கார், அந்த கருப்பு சட்டை போட்டுருக்காருல்ல அவர் தான். அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டேன். அவர்கிட்ட போய் இயேசுவனர் போய் சொல்ல போனேன்.
அவர் எனக்கு சில காரியங்களை சொன்னார். என்னை பிடிச்சி சில கேள்விகளை கேட்டார். எனக்கு பதில் சொல்ல தெரியல. முஸ்லீம்களுக்கு இயேசுவானர் பற்றி தெரிந்த காரியங்கள், வேதத்தை குறித்து தெரிந்த காரியங்கள் என்ன தெரியல, எனக்கு தெரியல. என்னை பைபிளை படிக்க வச்சது அவர் தான். நான் கிறிஸ்தவனா பிறந்தேன். கிறிஸ்தவனா பிறக்கல, எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் கிறிஸ்தவங்க. அந்த பாரம்பரியத்துக்குள்ள நான் பிறந்தேன். 6 தலைமுறைக்கு முன்னாலே எங்கள் குடும்பத்துக்காரங்க கிறிஸ்தவங்க. நான் கிறிஸ்துவன் அறியல, கிறிஸ்துவ வேதத்தையும் அறியல. நான் என்னுடைய 31 வயதுக்கும் வேதம் எப்படிக்கும் தெரியாது. பைபிளை நான் பார்த்ததில்லை. எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் பைபிள் இருக்கும். என்கிட்ட 1904 எங்கள் தாத்தா பூட்டனார் வாங்கின பைபிள் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் நான் தொட்டு பார்த்ததில்லை. நான் அப்படியான ஒரு முரடனாக இருந்தேன். பிரிட்டிஷ்காரனால வெள்ளைக்காரன் அந்த நாட்டை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஒழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அடுத்த வெள்ளைக்காரன் வந்து நிற்கிறான். நாங்கள் ஒன்றுபடணும்னு சொல்லி சில காரியங்களை செய்துக்கிட்டு நானும் அதில் ஏகத்தில் ஒரு நண்பர் தான். முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சில நண்பர் சொன்னார். புலவர் டாக்டர் தயநாயகத்தை குறித்து சொன்னார். முதலாவது அவர் அந்த இயக்கத்தின் தலைவர். ஒரு முஸ்லீம் மினிஸ்டரும் அதில் தலைவராக இருக்கிறார். 2 பேரும் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த அன்னையை இயக்கிக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றுபட வேண்டும். இங்கேயும் நான் அதை தான் சொல்ல வந்திருக்கிறேன். கிறிஸ்தவம் வேற இல்லை, இஸ்லாம் வேற இல்லை. நம்ம 2 பேரும் ஒரே கடவுளை ஆராதிக்கிறோம். நமக்குள் ஏன் வேறுபாடு? நம்ம ஒன்றுபடுவோம், அல்லாஹ்விட போவோம். நமக்கு ஒரே தேவன் தான் உண்டு, 2 தேவர்கள் அல்ல. உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரை உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு வேதம் சொல்லுது. அதைத்தான் குர்ஆனும் சொல்லுது. ஒரே தேவன், 2 பேர் அல்ல, ஏக கடவுள் தான். மனிதனுக்கு விளக்கும்படியாக சில காரியங்கள் காலங்களில் அந்தந்த அறிவுக்கேற்ப ஆண்டவன் புத்தகத்தில் வெளியிட்டிருக்கிறான். நம்ம பெரியவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது ஆழமான கருத்துக்களை பார்த்து பின்தொடரணுமே தவிர இதை நம்ம ஒருத்தருக்கு வெறுப்பு பாராட்டவோ, நானா நீனா அப்படின்னு பாராட்டுறதுக்கு அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லவே இல்லை. யூதர்களுக்கு மட்டும்தான் வந்தேன்னு சொல்லலைங்க. பூமியின் கடைசி பிறந்தவன் செல்லுங்கள். சமாரியாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்தமும் என்னை குறித்து சொல்லு, சத்தியத்தை சொல்லு, எல்லோரும் என் மந்தையில் வர வேண்டும். நான் முதலாவது வசனத்தை சொன்னேன். நிச்சயமா நமக்குள் பிரிவினைகள் வேண்டாம். 29:46 சொன்னேன். நமக்குள் பிரிவினைகள் வேண்டாம். அப்பொழுது மற்றபடி இல்லை. எப்பொழுது நமக்குள் பிரிவினைகள் இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன? நமக்குள் எப்பொழுது ஒன்று விடுவோமோ, இந்த பூமியிலும் இந்த பாரத நாட்டிலும் நமக்குள் வெற்றி உண்டு. ஐயா சொன்ன பிரகாரம் எங்கேயும் வெற்றி உண்டு, மறுமையிலும் வெற்றி உண்டு. என்ன செய்வோம்? அல்ல நம்மளை சேர்த்துக் கொள்வாரான். நமக்குள் பிரிவினைகள் வேண்டாம். அப்பொழுது நம்ம அனைவரையும் மறுமையில் இறைவன் ஒன்று சேர்ப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஏன் ஒன்றுபடக்கூடாது? நமக்குள் ஏன் வேதம் மார்க்க பேதம்? இப்போ 15 காரியங்களை நான் சொன்னேன். நமக்கு ஏன் வேதனை? நமக்கு ஏன் பிரிவினை? ஆண்டவனுடைய தூதரை நாம் பின்பற்றுவது நம்முடைய கடமை. ஆபிரகாமுக்கும் பிள்ளையை பலியிடும் சொன்னார். பின்னால் உள்ளவங்களுக்கு இரத்தப்படியை காட்டி, அதே அங்கேயும் இரத்தப்படியை சொல்லப்பட்டிருக்குது. பலியிடன்னு சொல்லப்பட்டிருக்குது. பலி இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லைன்னு சொல்லி எல்லா வேதங்களையும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வேதங்கள் நாம் சொல்றதுக்கு ஆயத்தம் இல்லை. எல்லா வேதங்களும் சொல்லப்பட்டிருக்கு. பலி இல்லாமல் ஆத்மா விடுதலை இல்லை. நம்ம பலியிடணும் அப்படிங்கிற சில காரியங்களை நம்ம இதோட நிறுத்திக்கலாம். மத்தியானம் பார்த்தா டைம் ஆகும். இப்போ ஏறத்தாழ 2 மணி நேரம் முடிஞ்சிட்டுது. அதனால் நம்ம அடுத்த பகுதியை அடுத்த விஷயங்களும் முடிக்கலாம்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு இப்போ நான் பாதி தான் முடிச்சிருக்கிறேன். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நேர்வழி தூதர் யார்? அவர் செய்த காரியங்கள் என்ன? அவர் நமக்கு போதித்த காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். இப்போ எல்லா இளைஞர்களும், நான் இப்படி இளைஞராக இருக்கிற போது இந்த நிலைக்குள்ள வந்திருந்தேன்னா ஆண்டவர் என்ன இன்னும் அதிகமாக நல்லபடியாக ஆக்கியிருப்பார். இப்போ என் வயதுக்கும் மூத்த சில பெரியவங்களை நான் காண்றேன். அநேகமாக முஸ்லீம் சகோதரர்கள் இளைஞர்களுக்கு நான் சொல்ல போகிற சில தத்துவங்கள் விளங்காமல் இருக்கலாம். ஆனால் இங்கே பெரிய தாத்தா மாதிரி இருக்கிறாங்க, என் வயது கடந்த பெரியவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற தைரியத்தில் நான் அடுத்த சில தத்துவங்களை சொல்ல போகிறேன். அதாவது பொதுவாக நான் முஸ்லீம் பெரியவர்களை கேள்விப்பட்டிருக்கேன். 40 வயதுக்கு முன்னால் இறைவனை குறித்து சத்தியத்தை குறித்து போதிக்காத அவனுக்கு அவன் பூமியில் பெற்று பெருகி வசதியாகி 40 கடந்த பிறகு சத்தியத்தை சொல்லு. முகமது அடியார் 40 வயது கடந்த பிறகு தான் அவருக்கு ஞானம் வந்தது, அதனால் அது கீழே இருக்குன்னு சொல்லாதுன்னு சொல்லி அப்படி சொல்கிற மாதிரி எனக்கு சில வார்த்தையில் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு வல்லமை உண்டு. இப்போ இங்கே பெரியவங்களை நான் பார்க்குறேன். 40 கடந்த அநேகர் இருக்கிறீங்க.
அந்த தைரியத்தில் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், இளைஞர்கள் இந்த வயதில் வந்தது நல்லது. பாவமான காரியங்களுக்குள்ளே போய் பிரவேசித்து கடவுளை அறியாமல் இந்த பாவக்கடவுளை செத்து நாரி ஒரு 60 வயசு வேணாம், இப்போ எனக்கு 63 வயசு ஆச்சு, அங்கே பெரியவங்க இருக்கிறாங்க 80 வயசு கூட இருக்கும், வேணால் 100 வயசு வரை இங்கே வாழலாம், அதுக்கு பிறகு அக்னி கடலில் தள்ளுவேன்னு சொல்லியிருக்கிறார் குரானில். ஒரு வசனம் சொல்லியிருக்குது, ஒருவன் பாவம் செய்தானா இருந்தால் அவனை அக்னி கடலில் தள்ளி இந்த தொழிலாம் எரிஞ்சு போயிடுமா, அவன் ஒரு நாள் சாக மாட்டானா. கடவுளுக்கு கோபம் தாங்க முடியல, இன்னும் இந்த தோழி அந்த எரிஞ்சு போன தொழியை உரிச்சு எடுத்துட்டு திரும்பி ஒரு புது தொழில் போட வரான் அவனுக்கு. அது என்ன தொழியை போட வரான் நமக்கு தெரியல. அது மாதிரி தாரை ஊற்று வரான், அக்னி எரியுமா, அப்படியே கிடந்து பிறழுவானா. எத்தனை வருஷம்? 2 வருஷமா, 5 வருஷமா, 7 வருஷமா? உங்களுக்கு இருக்கிற 80 வயதா, 100 வயதா? யுகம் 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 யுகமாய் ஆண்டவன் எவ்வளோ காலம் இருப்பானோ அத்தனை காலமும், ஈசா நபி எவ்வளோ காலம் இருப்பாரோ அத்தனை காலமும் இவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? அக்னி கடலிலே நெருப்பிலே வெந்து நாறிக்கொண்டு இருப்பார்கள். அந்த உஷ்ணம் தாங்க முடியாது, அந்த உஷ்ணம் தாங்க முடியாது. நான் ஒரு கருத்து சொன்னேன்ல, ஆத்மா எங்கே இருக்குது, ஆவி எங்கே இருக்குது டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்த போது அந்த குளோப் என்ன செஞ்சு தூள் தூளாக நொறுங்கி போச்சு. இது நான் சொல்லலை, விஞ்ஞானிகள் லண்டனில் உண்டாக்கின ஒரு குளோப்பில் இருந்து சொல்லப்படுற காரியம். ஆவி எங்கே போச்சுன்னு தெரியாது, ஆத்மா எங்கே போச்சு தெரியாது. அவங்க சரியான பிளானட்டை செய்திருந்தாங்க, அது உடைக்க முடியாது, அடித்து உடைக்கிற மாதிரி அவங்க செய்யலை. சரியான ஒரு மெட்டலில் செய்திருந்தாங்க. அந்த மெட்டல் என்னாச்சு, நம்ம இதயத்துக்குள்ளே இருக்க ஆத்மா இந்த ஆவி வெளியே போகும்போது அது நொறுங்கி போச்சு தான். பவராக ஒரு மனுஷன் ஊதுனா 75 பவுண்டான் குத்துனால், பலம் கொண்டு ஒரு மனிதன் ஒரு இடத்துல குத்துனா 75 பவுண்டான் அதோட வெயிட்டு, பல்லால் கடித்தா 80 பவுண்டான். இந்த ஆத்மாவுக்கு இருக்க பலத்தை பார்த்தீங்களா? அந்த குளோபை எந்த மெட்டீரியல் செய்தாங்க எனக்கு தெரியாது, பேப்பரில் போட்டு தான் நான் சொல்கிறேன். உடஞ்சி நொறுங்கி தூளுதலாக போச்சு தான். அந்த ஆவி வெளியே போகும்போது, மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளியே போகும்போது அவ்வளோ வேகமாக உடைச்சிருக்குது. கடவுளோட வல்லமை எப்படி இருக்கும், அந்த நரகத்தில் இருக்க வேதனை எப்படி இருக்கும்? இளைஞர்கள் இப்படி கேட்பதில் இந்த கூட்டத்துக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கிறிஸ்தவ பிள்ளைகள் வரலைன்னு நான் நினைக்கிறேன், அதிகமாக வரல. நான் பார்க்குறேன் கிறிஸ்தவ உங்களை காணும், எனக்கு அந்த தோற்றம் தெரியும். கிறிஸ்தவ பிள்ளைகள் யார், முஸ்லீம் பிள்ளைகள் யார் எனக்கு ஓரளவு தெரியும். எனக்கு அந்த ஞானம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. தேவன் அன்பு கூர்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகாரின் மகனிடத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார், இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயில் இடத்தும் தேவன் அன்பு கூர்ந்தார், அவனோடு இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் உங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லிட்டு கஷ்டப்படணும்? இதுதான் சொல்ல போறேன். நான் சொன்னேன், அந்த வசனத்தை தான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஒன்றும் பேச சும்மா போயிட்டார். 2 ஆர்எஸ்காரங்களும் வந்தாங்க, எங்களுக்கு அந்த அட்ரஸை கொடுக்குறீங்களா அப்படி. எனக்கு அட்ரஸ் தெரியாது, நான் விளம்பரம் வரல அப்படின்னு. நியூ காலேஜில் வச்சுருக்காங்களா விளம்பரம், பெரிய விளம்பரம் வச்சுருக்காங்க. 3க்கு 1 2க்கு 6 என்ன ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு வந்தா சொல்லி வந்து சொன்னார். போட்டிருக்கட்டும், நான் போகிறேன். அங்கே என்ன சொல்ல போகிறீங்க? நாங்கள் ஏசு கிறிஸ்துவ சொல்ல போகிறேன். ஏசு கிறிஸ்து தான் உலகத்துக்கு ரட்சகர், அவர் திரும்பி வர போகிறாரு, மாநில எல்லாரும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கப்படுவாங்க, ஆர்எஸ்காரனே ஒன்று தான் தீர்க்க போகிறாரு, நீ அதனால் இப்போமே நீ ஏசுவான ஒத்துக்க, நாங்கள் சொல்கிறது கேளு அப்படின்னு அவர்கிட்ட பிரசங்கம் பண்ணேன். ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட பிரசங்கம் கேட்டார். நிறையா ஒரு தலைவர்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டார், என்ன நடந்தது சிலர் இருக்கலாம், ஏன்னா நம்ம எல்லாரும் வரைக்கும் இருக்கோமே, ஒருவேளை அவங்க வந்திருக்கலாம், வந்துட்டு போட்டோம், அப்படி நான் கவலைப்படல. சத்தியத்தானே சொல்கிறேன், என்னது பொய்யா சொல்கிறோம், தவறதை சொல்கிறோமா? ஆனால் நாம் எல்லாரும் இப்போ இந்த நிலையோட நம்ம கூட்டத்தை முடிச்சுக்கிறோம். அடுத்து தொடர்ந்து நான் பாதி பகுதியை சொல்லியிருக்கிறேன். பெரியவர்களாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிறதுனால அடுத்த பாதியை நான் அவங்க இந்த பெரியவங்க அங்கே இருக்கிறாங்க, அவங்களுடைய இருக்கிற தைரியத்தில் வாலிபர்கள்ட்ட நான் சொல்ல போகிறேன். அந்த தத்துவங்கள் வந்து பெரியவங்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது நான் சில காரியங்களை பார்த்துருக்கேன், இமாம்களை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி. கிறிஸ்தவ பகுதியில் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இஸ்லாமிய பகுதியில் இந்த தத்துவங்களை 40 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மை பொய் எனக்கு தெரியாது. எனக்கு சொன்ன இமாமா அப்படி சொன்னார், நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த தயவுசெய்து என்னால் மன்னித்துக்கொள்ளுங்க. இந்த செஷனை அடுத்தாப்புல வரும்போது இதை தொடர்ந்து அடுத்த 2 மணி நேரத்தில் நான் அதை கொடுத்து வளர்க்குறேன். உங்களை எல்லாருக்கும் என்ற நன்றி தெரிவிக்கிறேன். வந்த எல்லாரும் ஆண்டோட நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். முற்பகல் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி இடைவெளிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டு தற்போது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. நித்திய ஜீவனை அடைகின்ற நேர்வழி குறித்து ஐயா ஜெயதுல் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்.
இந்த நேரத்திலே காலையிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்து அவ்வப்போது ஒரு சில குறிப்புகளை அவ்வப்போது தருவேன். இன்றைய நேரத்திலே சற்று காலதாமதம் ஆகிவிட்டதால் அப்படிப்பட்ட சில ஒரு வார்த்தைகளை தெரிந்துவிட்டு நேரடியாக விவாதத்திற்கு இடம் அளித்து வழிவிட்டு தோக்கலாம் என்று எண்ணுகிறேன். இருந்தாலும் காலையில் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏனென்று கேட்டால் இதனை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஐயா ஜவுமணி அவர்கள் காலையிலே பேசினார்கள். நிறைய கருத்துக்களை, அதாவது ஆயத்துக்குரிய அந்த வசனங்களை எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்கள். சொல்கின்ற நேரத்திலே பல கருத்துக்கள் பயனுடையதாக இருந்தன, விவரக்குறிப்புகளை தருவதாகவும் இருந்தன. அதனை நித்திய ஜீவனை அடைகின்ற நேர்வழி எது என்று சொல்கின்ற பொழுது ஒரு 4-5 வசனங்களை குறிப்பிட்டு இவைகள் எல்லாம் நித்திய வழியினை அடைகின்ற நேர்வழி, நித்திய மார்க்கத்தை அடைகின்ற நேர்வழி, சொர்க்கத்தை அடைகின்ற நேர்வழி, அப்படி என்று அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். தொடர்ந்து பேசுகின்ற பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கின்ற உங்களுக்கு எதை பற்றி பேசுகின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடும். அதனாலே ஒரு 4-5 வசன எண்களை குறிப்பிட்டு இவைகள் எல்லாம் எப்படி இந்த நித்திய ஜீவனை அடைவதற்கான வழிகள் என்று கொண்டு வந்து முடித்துவிட வேண்டும். அந்த சப்ஜெக்டில் முடித்து விட வேண்டும். அதற்கு பின்னாலே 4-5 வசனங்களை குறிப்பிட்டு இல்லை ஒரு 10 வசனங்களை அவர் குறிப்பிட்டு அதனை கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும். அப்படி செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஐயா ஜெயநூல் அவர்களும் அதனை பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட விரும்புகின்றேன். தற்போது காலம் நெருங்கிவிட்டதா, காலம் கடந்துவிட்டதா, நாம் குறித்த இந்திய பங்காளிலே என்று குறிப்பிடுவார்கள். ரொம்ப கேவலமாக வெளிநாட்டில் சொல்வார்கள், குறித்த நேரத்துக்கு யாரும் அட்டன் பண்ணுவது கிடையாது. அப்படிப்பட்ட தவறினை நாமும் இழைக்கக்கூடாது. அப்படி ஒரு கேவலத்துக்குரிய செயலை நாமும் செய்யக்கூடாது. இன்றைய முதல் நாள் நிகழ்ச்சியாக இருப்பதால் இது அளவு கடந்து விட்டது. ஆகையாலே நாளைய தினம் எல்லாம் குறித்த டயத்திற்குள் குறித்த நேரத்திற்குள் நிகழ்ச்சி தொடங்கும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நித்திய ஜீவனை அடைவதற்கு நேர்வழி குறித்து ஐயா ஜெயநூல் அவர்களை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يريدون ليطفئوا نور الله بافواههم والله متم نوره ولو كره الكافرون صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் 4 தலைப்புகளை பற்றி விவாதிப்பதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப நாளாகிய இன்று நித்திய ஜீவனை, அதாவது மறுமையில் சுவனப் பெருவாழ்வை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகள் யாவை என்பதை பற்றி அலசுவதற்காக இந்த தலைப்பு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் உரையாற்றிய மரியாதைக்குரிய பெரியவர் அவர்கள் திருமறை குர்ஆனுடைய பல வசனங்களை உங்கள் மத்தியிலே
எடுத்துச் சொல்லி அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் அடிப்படையில் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கான வழிமுறை, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று நாம் மதிக்கின்ற, இயேசு என்று கிறிஸ்தவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த நல்லவர் மனிதர்களுடைய பாவங்களுக்கெல்லாம் தன்னை பலியாக்கி கொண்டார். அப்படி பலியாக்கியதன் மூலமாகத்தான் மனிதனுடைய பரம்பரை பாவம், ஜென்ம பாவம் சாபல்யம் அடைய முடியும் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசினார்கள். அவர்கள் எடுத்து வைத்த திருமறை வசனங்களில் சில வசனங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாவது இயேசு பெருமான் அவர்களை பற்றியதே இல்லை என்பதை நான் உங்களுக்கு முதலில் சொல்லிக் கொள்கிறேன். இரண்டாவதாக, அவர்கள் எடுத்து வைத்த வசனங்களில் சில ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறிக்கின்றன. ஆனால் அவர்கள் எந்த கருத்திற்காக அந்த வசனத்தை எடுத்து வைத்தார்களோ அந்த கருத்தை அந்த வசனங்கள் பிரதிபலிக்கவில்லை. இது இரண்டாம் வகையான வசனங்கள். அவர்கள் எடுத்து வைத்த வசனங்களில் இன்னொரு வகையான வசனங்கள் எப்படி இருந்தன என்றால், பெருமானார் அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் குறிக்கவில்லை, வேறு இந்த பிரச்சனையோடு எந்த விதத்திலும் சம்பந்தப்படவே இல்லை. அப்படிப்பட்ட சில வசனங்களையும் அவர்கள் வாசித்து காட்டினார்கள். ஆக அவர்கள் எடுத்து வைத்த அந்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கான வழிமுறை என்ற தலைப்பின் கீழ் ஒட்டியதாக அவர்கள் எடுத்துக்காட்டிய வசனங்கள் அமைந்திருக்கவில்லை என்பதை நான் உங்களுக்கு முதலில் மூடலாக சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் தங்களுடைய உரையை இன்னமும் நிறைவு செய்யாத காரணத்தினால் இந்த தலைப்பை ஒட்டி அடுத்த அமர்விலும் அவர்கள் உரையாற்ற இருக்கின்ற காரணத்தினால் அதனையும் அவர்கள் உரையாற்றி முடித்த பிறகு அந்த வசனங்களிலெல்லாம் உண்மையான நேரடியான பொருள் என்ன, அந்த வசனங்களில் அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றனவா என்பதை என்னுடைய அடுத்த உரையின் போது இனி சொல்ல போகின்ற விஷயங்களையும் வைத்து நான் விவரமாக உங்களுக்கு சொல்லுவேன். இப்போது நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்று சொன்னால், ஜெபமணி அவர்கள், மரியாதைக்குரிய ஜெபமணி அவர்கள் குறிப்பிட்டார்கள், முதல் மனிதன் பாவம் செய்தான், இறைவனுடைய கட்டளையை மீறினான். இதன் காரணமாக எல்லா மாந்தருமே பாவியாக பிறக்கிறார்கள். அவர்கள் சொன்ன கருத்தினுடைய சாராம்சம். இந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பெரிய பழி ஒன்று கொடுத்தாக வேண்டும். பழி கொடுக்காத வரை அந்த பாவத்திற்கு நிவாரணமே இல்லை. அந்த பழியாகத்தான் இயேசு பெருமான் அவர்கள் தன்னை பழி கொடுத்தார்கள். இதுதான் அவர்கள் நித்திய ஜீவனை அடைவதற்காக சொன்ன மைய கருத்து. இந்த கருத்தை அவர்கள் திருமறை குர்ஆனை அலசியதற்காக நான் சந்தோஷப்பட்டாலும் கூட இந்த கருத்தை அவர்கள் வேதம் என்று நம்பக்கூடிய பைபிளில் இருந்து முதலில் பெற முடிகிறதா, இந்த கருத்திற்கு சான்றாக பைபிளுடைய வசனங்கள் அமைந்திருக்கின்றனவா என்பதைத்தான் நான் இந்த அமர்விலே உங்களுக்கு நான் சொல்ல போகின்றேன். இப்படி சொல்லுகின்ற பொழுது ஆதாம் என்றால் இஸ்லாமியர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லுவோம். நோவா என்று சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் அல்லது ஆபிராம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லுவோம். ஈசாக் என்று சொன்னால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்று நாம் சொல்லுவோம். யோவான் இஸ்னானன் என்று சொன்னால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று நாம் சொல்லுவோம். இப்படியெல்லாம் மரியாதையோடு அந்த பெரியார்களை அழைத்து வந்த முஸ்லிம்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உரையின் போது அந்த பெரியார்களை எல்லாம் நானும் கூட ஏக வசனத்திலே குறிப்பிட வேண்டி வரும். இப்படி குறிப்பிடுவது என்னுடைய சுபாவம் அல்ல. பெரியவர் அவர்கள் தங்களுடைய சுபாவத்தின்படி அப்படி குறிப்பிடுவதாக சொன்னார்கள். என்னுடைய சுபாவம் அவர்களெல்லாம் மரியாதைக்குரியவர்கள் என்பதுதான். ஆனால் பைபிள் அப்படி கூறும் பொழுது, அதனை எடுத்து நான் வாசிக்கும் பொழுது
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடும் பொழுது கூட அவன் என்றுதான் நான் சொல்ல வேண்டிய நிலை. ஏன் அந்த வசனத்தை நான் மாற்றக்கூடாது? இஸ்லாத்தை பொறுத்தவரை அவர்கள் எல்லாம் மரியாதைக்குரியவர்கள் தான், அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அந்த பெரியவர்களை குறிப்பிடும் பொழுது கூட இங்கே இருக்கின்ற நடுவரையோ அல்லது மற்றவர்களையோ, எனக்கு சமமான வயதில் உள்ளவர்களையோ கூட இஸ்லாமியர்கள் அவன் இவன் என்ற வார்த்தைகளால் விமர்சிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நல்லடியார்களை, இறைவனுடைய தீர்க்கதரிசிகளை அப்படி நாம் சொல்ல மாட்டோம். ஆனாலும் நிர்பந்தமான நிலையிலே நான் இந்த பைபிளில் இருந்து சில வசனங்களை படிக்கின்ற பொழுது அப்படி சொல்லி காட்டினால் அது என்னுடைய பண்பாட்டுக்கு விரோதமானது என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளாதீர்கள். பைபிளுடைய வாசகம் அப்படி இருக்கின்ற காரணத்தினால் நான் அதனை எடுத்துச் சொல்ல வேண்டி இருக்கிறது என்பதை மாத்திரம் இஸ்லாமியர்களுக்கு முதலில் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் நபிமார்களை பற்றி அவன் என்றும் இவன் என்றும் சொல்லிவிட்டானே என்று நாளைக்கு வெளியிலே போய் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் பேசிவிடக் கூடாது. இப்பொழுது நான் விஷயத்திற்கு நேரடியாகவே வந்து விடுகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அதாவது ஆதாம் ஒரு பாவத்தை செய்கிறார். இந்த பாவத்தை செய்த காரணத்தினால், அந்த பாவம் மன்னிக்கப்படாத காரணத்தினால் அவருடைய சந்ததிகள் எல்லாம் பாவிகளாகவே பிறக்கின்றார்கள். இந்த பாவத்தை சுமந்து கொள்வதற்காகவே தான் இயேசு தன்னை பலியாக்கி கொண்டார். இந்த மொத்த அடிப்படையையும் நாம் இன்றைக்கு வேதம் என்று கிறிஸ்தவர்கள் நம்பி இருக்கக்கூடிய பைபிளை புரட்டி பார்க்கும் பொழுது எல்லா கோட்பாடுகளுமே இங்கே தரைமட்டமாவதை பார்க்கிறோம். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்தார்கள் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. பாவம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒரு மரத்தை கடவுள் கர்த்தர் குறிப்பிட்டு இந்த மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாது என்று சொல்கிறார் கடவுள். ஆனால் ஆதாமும் அவருடைய துணைவியாகிய ஏவாளும் அந்த கனியை புசித்து விடுகிறார்கள். இறைவன் ஒரு கட்டளையிட அந்த கட்டளையை அவர்கள் மீறுகிறார்கள். இறை கட்டளையை மீறுவது ஒரு பாவம், இதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. ஆனால் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா? அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா? இங்கேதான் நாம் வித்தியாசப்படுகிறோம். திருக்குரானும் சொல்கிறது அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாக, பைபிளும் கூட சொல்கிறது அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாக. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த ஆதாமும் ஏவாளுமே குறிப்பிட்டார்களாம், ரப்பனா வலம்னா அம்புசனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். ரப்பனா வலம்னா அம்புசனா என்ன சொல்கிறார்கள்? எங்கள் இறைவா. ஆதாமும் சொல்கிறார், ஏவாளும் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? எங்கள் இறைவா, நாங்கள் எங்களுக்கே அநீதி இழைத்து விட்டோம். லலம்னா அம்புசனா, எங்களுக்கே அநீதி இழைத்து விட்டோம். ஒ இல்லம் தக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால், ஒ தர்ஹம்னா, எங்களுக்கு நீ அருள் புரியவில்லை என்று சொன்னால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நஷ்டவாளிகளில் ஒருவராக நான் ஆகிவிடுவேன் என்று ஆதாமும் ஏவாளும் கடவுளிடத்திலே கர்த்தரிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை தானே செய்தார்கள், மன்னிக்கப்பட்டதா? பட்டது என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. ரெண்டு வசனங்களையும் நான் இப்போது சொல்லி காட்டுகிறேன். பட்டது என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எப்படி சொல்கிறது? ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அந்த ஆதாமும் ஏவாளும் பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு அவர்களுடைய பாவத்தை இறைவன் மன்னித்து விட்டான். அவன் நிச்சயமாக மன்னிக்க கூடியவனாகவும் கிருபை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். இது திருமறை குர்ஆனிலே இருக்கக்கூடிய வசனங்கள். திருக்குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் 23வது வசனத்திலே இந்த வாசகம் இடம்பெற்றிருக்கிறது, மன்னிப்பு கேட்டது. இது திருமறை குர்ஆனை விட்டு விடுவோம். பைபிள் இப்போது என்ன சொல்லுகிறது என்பதுதான் நமக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இதை பற்றி பைபிள் சொல்கிறது. எண்ணாகமம் என்று ஒரு ஆகமம் இருக்கிறது. அந்த எண்ணாகமத்திலே 14வது அதிகாரத்தில் 19வது 20வது வசனங்கள் அந்த கருத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. எண்ணாகமத்திலே 14வது அதிகாரத்தில் 19வது 20வது வசனம் எப்படி? அவர்கள் குடியிருக்கின்ற
19, 20வது வசனம். உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இது மோசே, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கர்த்தரிடத்திலே செய்த பிரார்த்தனை. இங்கே இஸ்ரவேலர்கள் பல பாவங்களை செய்கிறார்கள். அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்குமாறு மோசே கடவுளிடத்திலே பிரார்த்திக்கிறார். மன்னித்து அருள்னேன் என்று, அப்படியே செய்தேன் என்று கடவுளும் ஒப்புக்கொள்கிறார். இதில் என்ன தெரிகிறது என்று சொன்னால், மனிதன் ஒரு பாவத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் அதை கர்த்தர் மன்னித்து விடுகிறார். மன்னிக்க வேண்டுமா? அப்படியானால் நீ மூசாவாகிய நீ உடனேயே பலியாகிவிடு, அப்பொழுதுதான் உன்னுடைய சீடர்கள் செய்த பாவத்தை நான் மன்னிப்பேன் என்று கர்த்தர் இங்கே கூறவில்லை. மன்னிப்பு கேட்கத்தான் செய்கிறார், உடனேயே கடவுள் மன்னித்து விடவும் செய்கிறார். கடவுள் மன்னிக்க கூடியவராகவே இருக்கிறார், அவருடைய சுபாவம் அது என்பதற்கு இந்த வசனங்கள் சான்றாக திகழ்கின்றன. இன்னும் ஏசாயா 55வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலே, ஏசாயா என்ற ஆகமத்திலே 55வது அதிகாரம் 7வது வசனத்திலும் கூட கர்த்தர் மன்னிக்க கூடியவராக இருக்கிறார், அவர் மன்னிக்கும் தன்மை பெற்றவர் என்பதாக பைபிள் நமக்கு சான்று கூறுகிறது. 55வது அதிகாரம் 7வது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை விருத்திருக்கிறார். ஏசாயாவுல ஏசாயா என்பவரும் ஒரு தீர்க்கதரிசி. அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வந்த வேதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏசாயாவிலே கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயை விருத்திருக்கிறார். அப்ப கர்த்தருடைய சுபாவம் என்ன? மன்னிக்கிறது. மன்னிக்கிறது அவருடைய சுபாவம் இருக்கும் பொழுது இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆதாம் ஒரு மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்று தடுக்கப்பட்டார். அதனால் அது செய்யலாம் என்று நான் சொல்ல வரவில்லை, கடவுளுடைய கட்டளைக்கு மாறு செய்தார், பாவம்தான். ஆனால் இந்த இஸ்ரவேலர்களுக்கு மன்னித்ததாக நான் முன்பு வாசித்தேனே என்னாகமம் 14, 19, 20 அங்கே இஸ்ரவேலர்கள் செய்தது போன்ற பாவங்களை ஆதாம் செய்யவே இல்லை. இந்த இஸ்ரவேல் கோத்திரத்திலே தந்தையோடு புணர்ந்த புதல்வியர் இருந்தார்கள், சகோதரனோடு புணர்ந்தவர்கள் இருந்தார்கள். அதையெல்லாம் இறை வேதத்தை பற்றி நான் நாளை பேசும்பொழுது குறிப்பிடுவேன் ஆதாரத்தோடு. எதற்கு சொல்கிறேன் என்றால், சாதாரண பாவம் செய்யவில்லை இவர்கள் எல்லாம். அந்த இஸ்ரவேலுக்கு மன்னிக்கிறான். மருமகளோடு சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், மருமகளை புணர்ந்தவர்கள், மாமனாரை புணர்ந்தவர்கள், அக்கா தங்கையோடு புணர்ந்தவர்கள், பெற்ற மகளோடு புணர்ந்தவர்கள், இப்படி மிக மோசமான குற்றங்களை செய்தவர்கள், விக்கிரகங்களை வைத்து வழிபட்டவர்கள், இப்படிப்பட்ட பாவங்கள் செய்தவர்களை எல்லாம் கூட மோசே என்ற தீர்க்கதரிசி பிரார்த்தித்த பிறகு கர்த்தர் மன்னிக்கிறார். ஆதாம் செய்த பாவத்தை விட இந்த மோசே யாருக்காக பரிந்துரை செய்தாரோ, யாருக்காக கர்த்தர் மன்னித்தாரோ அவர்களுடைய பாவம் சின்னது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னமும் உபாகமம் என்று ஒரு ஆகமம் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மோசேக்கு வந்த ஆகமத்திலே கடைசி ஆகமம் என்று சொல்வார்கள். இந்த உபாகமத்திலே 9வது அதிகாரத்திலே 18, 19வது வசனங்களிலும் கூட இந்த கருத்தை பைபிள் வலியுறுத்துகிறது. எந்த கருத்தை? கர்த்தர் மன்னிக்க கூடியவராக இருக்கிறார் என்ற கருத்தை உபாகமம் 9, 18, 19 வசனங்கள் நமக்கு வலியுறுத்துகிறது. எப்படி? அப்பொழுது நான் என் 18 கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். 2வது முறை
இவ்வளவு அக்கிரமமெல்லாம் பண்ணி இருக்கிறார்கள் இந்த இஸ்ரவேல் மக்கள். பைபிள் கூற்றுப்படி இவ்வளவு அக்கிரமங்கள் செய்த பிறகு ஒரு தடவை கேட்கிறார் மோசே, அதையும் மன்னிக்கிறார். இரண்டாவது தடவை கேட்கிறார், அந்த முறையும் சொல்றார். நல்லா கவனிக்க வேண்டும் வார்த்தையை. மோசே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்து மக்களிடத்தில் எப்படி சொல்கிறார்கள்? கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு யாரை நோக்கி சொல்கிறார்கள்? பனி இஸ்ராயேலை பார்த்து சொல்கிறார்கள். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து, ரொம்ப பொல்லாப்பு செஞ்சிருக்கான்னு வழங்குது, பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும், ஒன்னு ரெண்டு பாவம் இல்ல, சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல ஒரு தடவை இது மாதிரி கெஞ்சிருக்கிறாரு, அப்பவும் கடவுள் மன்னிச்சிருக்காரு. இரண்டாவது தடவை கேட்கிறார் மோசே, கேட்கிறார் யாருக்காக? இந்த இஸ்ரவேல் யூதர்களுக்காக. எப்படி கேட்கிறாருன்னா, முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன், நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை, இப்படி எல்லாம் உங்களுக்காக நான் கேட்கிறேங்கிறாரு. அப்புறம் தொடர்றாரு, கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். மன்றாட்டை கேட்டார்னா என்ன அர்த்தம்? மன்னிக்க சொல்லி கேட்கிறாரு, அதை கர்த்தர் ஏத்துக்கிறாரு. அப்ப கர்த்தருடைய சுபாவம் என்ன? கேட்டா மன்னிச்சிருவார். இதுக்கு மேல அப்பனான பாவங்களை எல்லாம் செய்திருக்கான் பின்னாடி வந்த ஆட்கள். ஆதாம் செய்ததெல்லாம் ஒரு சின்ன ஒரு மூலையில தூக்கி வச்சு விடலாம். அதுக்கு மேற்கொண்ட பெரிய 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 பாவங்களை எல்லாம், மகா பெரிய பாவங்களை எல்லாம் இந்த மக்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை மன்னிக்கிறார், இரண்டாவது தடவை மன்னிக்கிறார். இப்படி மன்னிக்கக்கூடியது கடவுளுடைய சுபாவமாக இருக்கிறது. அதே மாதிரி முதலாம் ராஜாக்கள் என்ற அதிகாரத்தில் என்ற ஆகமத்திலே 8வது அதிகாரத்திலே 33வது வசனத்தை எடுத்து பார்த்தால் கூட அதுவும் கூட இந்த கருத்தை சொல்கிறது. இந்த கருத்தை மோசே, அதாவது கடவுள் மன்னிக்கக்கூடியவராக இருந்தார் என்று தெளிவாக சொல்கிறது. எப்படி சொல்கிறது? உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர், இது கர்த்தரே சொல்றார், உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் இல்ல, மோசே சொல்றார், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பிப்பதையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு, இப்படி விண்ணப்பம் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. என்ன தெரிகிறது? அதாவது கர்த்தரை இப்படி மன்றாடி கேட்டா அவர் அந்த பிரார்த்தனை கேட்கிறாராம். செவிட மாதிரி இருக்க மாட்டார். இப்படி கேட்டால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு, காதால் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். இதுல என்ன தெரிய வருகிறது? கடவுள் நாம நினைக்கிற மாதிரியான வண்ணஞ்சர் ஒண்ணு கிடையாது. யாரோ செய்த பாவத்திற்காக பல தலைமுறைகளையும் தண்டிக்கக்கூடிய அளவிற்கு மோசமான ஆள் இல்லை. இன்னும் சொல்ல போனா யாரோ செய்த பாவத்திற்காக வேற யாரோ கேட்கிற மன்னிப்பை ஒப்புக்கொள்ளக்கூடியவர் அவர். இங்க பாவம் செஞ்ச அவன் கூட கேட்கலங்க. எவன் பாவம் செஞ்சானோ அந்த இஸ்ரவேல் கேட்கல, அவனுக்காக இன்னொருத்தர் மோசே கேட்கிறாரு. அதை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரந்த மனப்பான்மையும் தயாள குணமும் உள்ளவர் தான் கர்த்தர் என்பதை நாம் இதிலிருந்து தெளிவாக அறிகிறோம். இவ்வளவு பெரிய அக்கிரமங்களை எல்லாம் செய்தவர்களை கர்த்தர் மன்னித்திருக்கும் பொழுது, ஆதாம் இப்படி ஒரு பாவத்தை இந்த பாவங்களோடு ஒப்பிடும் பொழுது ஒரு தூசியாக கூட கருத முடியாத ஒரு பாவத்தை செய்ததற்காக மன்னித்திருக்க மாட்டாரா? அந்த பாவத்தை ஜென்ம ஜென்மமாக ஒவ்வொருவனுடைய தலையிலும் பங்கு வைத்துக் கொண்டு இருப்பாரா? நியாய உணர்வோடு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, ஆதம் மன்னிக்கப்பட்டதாக தெளிவாக இருக்கிறதா என்று கூட சில பேர் கேட்கலாம். இதெல்லாம் கர்த்தருடைய மன்னிக்கிற சுபாவத்தை தானே காட்டுகிறது. இந்த சுபாவத்தை ஆதம் விஷயத்திலே கர்த்தர் விட்டிருக்கலாமே, அவருக்கு மாத்திரம் மன்னிக்க முடியாது என்று சொல்லியிருக்கலாமே. அப்படி கூட யாருக்காவது தோன்றினால் ஆதமுக்கே மன்னிக்கப்பட்டதாக கர்த்தர் சொல்கிறார். ஆதமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னா கோட்பாடை தகர்ந்து போச்சு. இந்த கோட்பாடு நித்திய ஜீவன் சிலுவை பலிங்கிற கோட்பாடை தகர்ந்து போச்சு. பலியாக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சொல்கிறார்னு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு,
இந்த விவரங்கள்லாம் ஆதியாகமோ 3:22 இருக்குது. முதல்ல விவரத்தை சொல்லிக்கிறேன், வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த கனியை புசிக்காதேங்கிறார். புசிச்சிட்டாங்க. புசித்த பிறகு அவங்க பாவம் செஞ்ச என்ன ஆகணும், அது மாதிரி ஆகலங்க. என்ன ஆயிட்டாங்கன்னு கேட்டா கர்த்தர் சொல்றாரு, ஆதியாகமோ 3:22 சொல்றாரு, பின்புண்டா முன்னாடியிலே படிச்சுட்டு வந்தா உங்களுக்கு தெரியும். பின்புங்கிறது அவர் சாப்பிட்டு முடிச்ச பின்பு, இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்து பிறகு அதை மீறி சாப்பிட்ட பின்புன்னு அர்த்தம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன், கடவுள் சொல்றாருங்க, ஆதமு பாவத்தை செஞ்சதுக்காக சொல்ற வார்த்தை நல்லா கவனிக்கணும். இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய், நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இந்த கனியை திண்டவனை என்ன ஆச்சு தெரியுமா? கடவுளை போலவே ஆயிட்டாங்க. எப்படி ஆயிட்டான்? மன்னிக்கிறது மட்டும் இல்ல, இவன் எப்ப இந்த கனியை திண்டானோ ரிசல்ட் என்ன? நம்மில் ஒருவனை போல ஆனான். நம்மில் ஒருவனை போல ஆனான்ங்கிறதுக்கு கடவுளாகவே ஆயிட்டான்னு சொல்லி கிறிஸ்தவ நண்பர்களும் கூட பொருள் கொள்ள மாட்டார்கள். அப்படின்னா ஆதமும் கடவுள் ஆயிடுவார். அப்படி உங்க கொள்கை அந்த அர்த்தம் கொடுக்க முடியாது. நாம எப்படி பாவமற்றவனாக கர்த்தர் இருக்கிறேனோ அந்த மாதிரி அவர் ஆயிட்டாரு, அதாவது அர்த்தம் கொடுக்க முடியும். கடவுள் ஆயிட்டாருன்னு கொடுக்க முடியாது. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு நல்லா கவனிங்க. அதாவது எத்தனாவது அதிகாரம்? 3வது ஆதி ஆகமத்துல 3வது ஆகமத்துல 3வது அதிகாரத்துல 22வது வசனம் படிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய். நல்ல ரிசல்ட் கிடைக்குது பாருங்க. சாப்பிட்ட உடனே இதுக்கு முந்தி கூட நன்மை தீமை அறியல, இது திண்டவுன என்ன ஆச்சுன்னு கேட்டா நன்மை இது தீமை இதுன்னு தெரியக்கூடிய ஒரு நிலைமை வந்து போச்சு. நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். அது மாத்திரமல்ல, இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு கருத்தை தீர்மானிச்சாராம். நமக்கு பிரச்சனை இந்த முதல் அம்சத்துல தான் இருக்கு. என்ன அம்சம்? இதை சாப்பிட்ட பிறகு அவர் நன்மை தீமை அறியத்தக்கவராக ஆகுறாருங்க. இது பாவத்திற்குரிய ரிசல்ட்டா? இது சாப்பிடுறதுக்கு முந்தைய அவருக்கு நன்மை தீமை தெரியல. இதுல இன்னொரு அம்சத்தையும் கவனிக்கணுங்க. இந்த கனியை சாப்பிட்டாரு பாருங்க. சாப்பிடும் பொழுது இது புரியறதுக்காக நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஆடு வருதுங்க, யாரு வீட்டு ஆடும், உதாரணங்களும் சொல்லலாம். அதனால சிலந்தி பூச்சி சொன்னதால் நானும் சில உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு ஆடு வருது, யாரு வீட்டுக்கோ சொந்தமான ஆடு. அந்த ஆடு ஏன் வீட்டுல சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இது ஆடு பாவம் செஞ்சுன்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பாவம் எப்ப சொல்லுவோம்? அறிவு உள்ள ஒரு மனுஷன் செஞ்சா தான் பாவம்னு சொல்லுவோம். எப்ப சொல்லுவோம் பாவம்? அறிவு இருந்து, விவரம் இருந்து, பகுத்தறிவு இருந்து இவன் போய் இன்னொருத்தவங்க வீட்டுல போய் கைய வச்சானா, அட பாவி ஏண்டா திருடுறேன்னு கேட்போம். ஒரு ஆடு என் வீட்டு ஆடோ என் வீட்டுல போய் சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னா அந்த ஆடு திருட்டுனதுன்னு சொல்லவும் மாட்டோம். ஏன்னா பேச்சுக்கு சொல்லலாமே தவிர அது பாவி ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டோம். திருட்டு ஆடுன்னு வேண்டா சொல்லலாம், ஒருத்தனுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டி. திருட்டு ஆடு ஜாக்கிரதையா ஊட்ட பூட்டி வச்சுக்க அதுக்கு தான் சொல்லலாமே தவிர அதுக்காக வேண்டி அது திருடுனதுக்காக லாக்கப்ல கொண்டு வைக்கிற விளையாட்டுலாம் இருக்காது. இப்ப ஆதாம பொறுத்த வரைக்கும், ஏவாளை பொறுத்த வரைக்கும் இந்த பாவம் செஞ்சாங்களா இல்லையா? இந்த பாவம் செய்யும் போது ஆடு மாடு ஸ்டேஜ் எல்லாம் இருந்திருக்கிறாங்க பைபிள் தீர்ப்புப்படி. ஏன்? இதை திண்டவுனதான் நன்மை தீமையை அறிஞ்சிருக்கிறாங்க. நல்லா வழங்கணும். இந்த கனியை சாப்பிட்ட பிறகுதான் கர்த்தர் சொல்றாரு, இவன் நன்மை தீமை அறியத்தக்கவனா மாறி போயிட்டானே. இதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவருக்கு நன்மை எதுன்னு தெரியல, தீமை எதுன்னு தெரியல. ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு அங்க போவாதன்னு உத்தரவு போட்டா போகாம இருக்குமா? இவருடையது பாவமே இல்லைங்க. பைபிளுடைய தீர்ப்பு பிரகாரம் ஆதம் செஞ்சது ஒரு பாவமா? பாவமே கிடையாது. ஏன்? இவர் தான் நன்மை தீமை தெரியல, எங்க இதை சாப்பிட்டுட்டு நன்மை தீமை எல்லாம் தெரிஞ்சுட்டு போய் செஞ்சாருன்னு சொன்னா ரெண்டாவது பாவம் செஞ்சா அதைத்தான் பாவம். அதை மன்னிச்சிருக்காரு கர்த்தர். இந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்களே, இந்த இஸ்ரவேல் மக்கள் செஞ்ச இவ்வளவு அக்கிரமமும் நன்மை தீமையை அறிஞ்ச பிறகு செஞ்ச அக்கிரமம். இஸ்ரவேல் மக்கள், நான் சில ஆகமங்கள் சுட்டி காட்டினேன். இந்த ஆகமத்துல இஸ்ரவேல் மக்கள் செஞ்ச எல்லா அக்கிரமமும் என்ன அக்கிரமம்? நன்மை தீமை தெரிஞ்சு புத்தி வந்து விவரம் வந்து பகுத்தறிவு வந்து செஞ்ச அக்கிரமம். ஆதம் செஞ்சது அக்கிரமமா? அப்படி பார்த்தா இதை சாப்பிட்டோன்னா அவருக்கு உணர்வே வருது. அப்புறம் தான் ஓடி மறைக்கிறாரு. ஆமா, மறைவிடங்கள் இருக்கிற மறைக்கணுமேங்கிற உணர்வு வருது, மனைவியோட சேரணுமேங்கிற உணர்வு வருது. எல்லாமே அப்புறம் தான் தெரியுது. அப்ப இது ஒரு பாவம் யாராவது சொல்ல முடியுமா? முதல்ல அவர் பாவம் செய்யல,
இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா அவர் செஞ்சது பாவமே இல்லை. அவருடைய ஸ்டேஜுக்கு இதுக்கு தண்டனையே கொடுக்க கூடாதுங்க. கொடுக்குற நியாயமா யோசிச்சு பாருங்க. இதை ஒத்துக்கிறவே முடியாது. சொல்லலாமே தவிர அது பாவியாயிடுச்சுன்னு சொல்ல மாட்டோம். திருட்டு ஆடுன்னு வேண்டாம் சொல்லலாம், ஒருத்தனுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டி திருட்டு ஆடு ஜாக்கிரதையா ஊட்ட பூட்டி வச்சுக்க அதுக்கு தான் சொல்லலாமே தவிர அதுக்காக வேண்டி அது திருடுனதுக்காக லாக்கப்ல கொண்டு வைக்கிற விளையாட்டுலாம் இருக்காது. இப்ப ஆதாமை பொறுத்த வரைக்கும் ஏவாளை பொறுத்த வரைக்கும் இந்த பாவம் செஞ்சாங்களா இல்லையா? இந்த பாவம் செய்யும் போது ஆடு மாடு ஸ்டேஜ் எல்லாம் இருந்திருக்கிறாங்க பைபிள் தீர்ப்புப்படி. ஏன் இதை திண்டவனதான் நன்மை எதுவுமே அறிஞ்சிருக்கிறாங்க. நல்லா விளங்கணும். இந்த கனியை சாப்பிட்ட பிறகுதான் கர்த்தர் சொல்றாரு இவன் நன்மை தீமை அறியத்தக்கவனா மாறி போயிட்டானே. இதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவருக்கு நன்மை எதுன்னு தெரியல, தீமை எதுன்னு தெரியல. ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு அங்க போவாதன்னு உத்தரவு போட்டா போகாம இருக்குமா? இவருடைய எது பாவமே இல்லைங்க. பைபிளுடைய தீர்ப்பு பிரகாரம் ஆதம் செஞ்சது ஒரு பாவமா? பாவமே கிடையாது. ஏன்? இவர் தான் நன்மை தீமை தெரியல, எங்க இதை சாப்பிட்டுட்டு நன்மை தீமை எல்லாம் தெரிஞ்சுட்டு போய் செஞ்சாருன்னு சொன்னா ரெண்டாவது பாவம் செஞ்சா அதைத்தான் பாவம். அதை மன்னிச்சிருக்காரு கர்த்தர். இந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்களே, இந்த இஸ்ரவேல் மக்கள் செஞ்ச இவ்வளவு அக்கிரமமும் நன்மை தீமையை அறிஞ்ச பிறகு செஞ்ச அக்கிரமம். இஸ்ரவேல் மக்கள் நான் சில ஆகமங்கள் சுட்டி காட்டினேன். இந்த ஆகமத்துல இஸ்ரவேல் மக்கள் செஞ்ச எல்லா அக்கிரமமும் என்ன அக்கிரமம்? நன்மை தீமை தெரிஞ்சு புத்தி வந்து விவரம் வந்து பகுத்தறிவு வந்து செஞ்ச அக்கிரமம். ஆதம் செஞ்சது அக்கிரமமா? அப்படி பார்த்தா இதை சாப்பிட்டோன்னா அவருக்கு உணர்வே வருது. அப்புறம் தான் ஓடி மறைக்கிறாரு. ஆமா, மறைவிடங்கள் இருக்கிற மறைக்கணுமேங்கிற உணர்வு வருது, மனைவியோட சேரணுமேங்கிற உணர்வு வருது. எல்லாமே அப்புறம் தான் தெரியுது. அப்ப இது ஒரு பாவம் யாராவது சொல்ல முடியுமா? முதல்ல அவர் பாவம் செய்யல. இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா அவர் செஞ்சது பாவமே இல்லை. அவருடைய ஸ்டேஜுக்கு இதுக்கு தண்டனையே கொடுக்க கூடாதுங்க. கொடுக்குற நியாயமா யோசிச்சு பாருங்க. இதை ஒத்துக்கிறவே முடியாது. அது போக பாவம் வச்சுக்கிட்டாலும் கூட கர்த்தருடைய மன்னிக்கிற குணத்தோட பார்க்கும்போது அவர் மன்னிக்கிறார். ஆதமையை குறிப்பிட்டு மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறாரு? நம்மள ஒரு ஆள் மாதிரி போயிட்டாங்க, நம்ம கூட்டம் நம்மள ஒரு எதுக்கு சொல்லுவோம்? நம்மள ஒரு ஆள் ஆயிட்டான்னு ஒரு தரப்புக்கு சொல்றாருந்தா அவங்களுக்கு பத்தி ஒரு நேசம் வரணும். எதிரியை பிடிச்சிக்கிட்டு நம்மள ஒரு ஆள் ஆயிட்டான்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். நம்மள ஒரு ஆளடி வர நான் சொன்னேன்னு சொன்னா எனக்கு அவருக்கு ஒரு நெருக்கம் இருக்கு, பாசம் இருக்கு, பற்று இருக்கு, உறவு இருக்கு. அதுதான் அர்த்தம். கடவுளுக்கு ஆதாம் இந்த கனியை திண்ட பிறகுதான் நம்மில் ஒருவர் ஆயிருக்கார். கடவுள் நெருக்கத்தை பெறுறார். கடவுள் நெருக்கத்தை பெறுவது பாவமா? பைபிள் தீர்ப்பு பிரகாரம் நீங்க மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா ஆதம் செஞ்சது பாவமே இல்லைன்னு ஆயிடுச்சு. பாவம்னு வச்சுக்கிட்டால் அது மன்னிக்கப்பட்டு போயிடுச்சு. பின்ன என்ன பாவத்தை சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து பழிய கொடுக்கணும்னா இது என்ன நியாயம்? ஏத்துக்கிற முடியுதா? ஏத்துக்கிற முடியல. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. பைபிளுடைய தீர்ப்பு பிரகாரம் அது எங்க அது மாதிரியான கருத்து இருக்குதுங்கிறதையும் நான் பிறகு சொல்லுவேன். அந்த கருத்துக்கள் எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சுங்கிறது. கர்த்தருடைய தன்மையை உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆதமுடைய நிலைமையும் சொல்லிட்டேன். ஆக பாவம் ஆதம் செஞ்சாருங்கிறது அடிபட்டு போச்சு. செஞ்சார்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும், செய்யல செஞ்சார்னு வச்சுக்கிட்டாலும் அது மன்னிக்கப்பட்டும் போயிடுச்சு. முடிஞ்சு வச்சா. அது போக இன்னொன்றை நம்ம கவனிக்கணுங்க. ஆதாம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் இருக்கா இல்லையா? அந்த நோக்கத்தையும் கர்த்தர் சொல்றார். ஆதாம் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அது எங்க போறாருங்கிற நோக்கத்தை ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 26, 28, 29 ஆகிய வசனங்கள்ல கர்த்தர் குறிப்பிடுறார்.